கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 11வது மாதம் ஒரு விசேஷித்த மாதமாய் இருக்கிறது. இந்த 11வது மாதம் நாம் தேவனிடத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். இந்த 11வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு மறுசீரமைப்பு உண்டாக்குகிற மாதம். அல்ல கவனிங்க. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான எல்லா தடைகளையும், இதுவரையிலும் நம்ம கடந்து வந்த எல்லா தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய மாதம். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாகுகிறது. அதாவது நாம் தேவனோடு கூட ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிற மாதம். நான்காவது, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை உண்டாகுகிறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா எதிர்மறையான செயல்களை நாம் தோற்கடித்து, அல்லது எதிர்மறையாய் வருகிற எல்லா காரியத்திலும் இருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த 11 அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மாற்றம் அல்லது ஒரு புதிய தொடக்கம் என்று அர்த்தம். அப்ப நான் சொல்லுவேன், இந்த 11வது மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க விரும்புகிற மாற்றத்தை, நீங்கள் துவங்குகிற காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் கடந்து வந்ததான எல்லா தடைகளையும் நீங்கள் தாண்டி செல்லுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஒரு தெய்வீக சந்திப்பு ஏற்படுகிறது. பிரைஸ் எல்லாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்கிறார். வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ரொம்ப சொல்லுங்க. என் கிருபை உன்னை விட்டு, சொல்லுங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை வார்த்தையின்படி அழைத்து கொண்டு வருகிறார். எங்க அழைத்து கொண்டு வரார் அப்படின்னா, நான் உங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போறேன்ப்பா, வாக்குத்தத்தமான தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை என்ன செய்தார் அப்படின்னா, மோசையை கொண்டு வழி நடத்தினார். மோசையை கொண்டு வழி நடத்தினார். இப்ப வழி நடத்தும் போது இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால் திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, நான் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதுவரையிலையும்
இஸ்ரவேலுடைய பயணத்துல கர்த்தர் என்ன செய்தார்? முன்பாக கடந்து போனா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய மாட்டேன்பா, உங்க நடுவே நான் செல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை கேட்டபோது ஜனங்கள் என்ன செய்தார்களோ, துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஒரு துக்கத்தோடு இருந்தாங்க. ஏன்? நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவன் இனிமே நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்றாரு. அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. நம்ம எப்படி அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய துக்கம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், உங்களுக்கு வழி காட்டும்படி உங்களோடு கூட ஒருவரை அழைத்து செல்லுகிறீங்கன்னு வைங்களேன். நிறைய நேரத்தில் இந்த சண்டையே எங்க வரும்னா நடு வழியில போய் தான் வரும். பார்த்துருக்கீங்களா? கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்ல, நீங்க ஏதாவது சொல்ல, ரெண்டு பேருக்கு என்ன ஆயிரும்? கிராஸ் ஆயிரும். உடனே இந்த அம்மா என்ன செய்யறோம்? நான் உன் கூட வரமாட்டேன், நீ போனா போ, போகலாம், எக்கேடும் கட்டு போன்னு அது போட்டு திரும்பி வந்துடும். உங்களுக்கு அந்த அனுபவம் நடந்திருக்கான்னு தெரியல. திரும்பி என்ன செய்திருவாங்க? வந்துருவாங்க. அப்ப நடு வழியில இருந்து நீங்க எப்படி போவீங்க? போக மாட்டீங்கல்ல. சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பெல்லாம் கேட்டு அவங்கள ஒரு சோப் போட்டு என்ன செய்வோம்? கூட்டிட்டு போவோம். இது இயல்பு. இதே போல கூட்டிட்டு வந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நடு வழியில கொண்டு வந்துட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க நடுவில் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு பெரிய துக்கம். என்ன செய்வது? கடவுள் இல்லாம எப்படியா போகிறது? அழைத்து கொண்டு வந்தவர் அவர்தானே. எல்லாம் துக்கம் கொண்டிருக்கும் போது மோசே என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை தேடும்படி அவன் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் வருகிறான். பிரைஸ் அல்லாஹ். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது மேக ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறத பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார்னு இருக்கு. இப்ப ஆண்டவர் பேசும் பொழுது மோசே சொல்றான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க தானே அழைத்து கொண்டு வந்தீங்க, நீங்க சொல்லிதானே நான் என்ன செய்து வந்தேன், அழைத்து கொண்டு வந்தேன். இப்போ நீங்க நடு வழியில வச்சு சொல்றீங்களே, நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றீங்களே, என்ன ஆண்டவரே? பிரைஸ் அல்லாஹ். இப்படி பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு கிடைத்ததுனால என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிறார். என் கிருபை உனக்கு என்ன செய்திருக்கு? கிடைத்ததுனால. ஏன் அப்படின்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அதனால என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்திருக்குப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த ஜனத்தை என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? இந்த ஜனத்தை கொஞ்சம் நினைச்சிருந்தப்பா. இது உம்முடைய ஜனம் என்று நீர் நினைத்தருளும் அப்படின்னு வேண்டுதல் செய்கிறான். நீங்க தான் அழைத்து கொண்டு வந்தீங்க. இந்த ஜனத்தை இந்த ஒரு நிமிடம் என்ன செய்திருங்க, நினைச்சிருங்க. பிரைஸ் அல்லாஹ். அதற்கு அவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். லிசன், முதல்ல நான் உன் கூட வரமாட்டேன், உன் கூட நான் செல்ல மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும், கடந்து செல்லும் அப்படிங்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க கவனிங்களேன். 16வது வசனத்துல, எனக்கும்
உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதுல நான் எதனால் அறிந்து கொள்ளும் ஆண்டவரே? நீர் எங்க கூட வருகிறதுனால தானே அதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்க எங்க கூட வாங்க. நீங்க முதல்ல வரமாட்டேன்னு சொன்னீங்க. பிரைஸ் அல்லாஹ். கிருபை மட்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னீங்க. நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே. நீங்க எங்க கூட வருகிறதுனாலதான் நாங்க என்ன செய்ய முடியும்? உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறத நாங்க அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி மோசஸ், நீ சொல்றபடியே இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். என் கண்களில் உனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா கிருபை கிடைத்தது. ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு உடனே அவன் சொல்ற, ஆண்டவரே அந்த மகிமையை எனக்கு காட்டுங்க, அந்த கிருபையை எனக்கு காட்டுங்க. இப்ப அந்த கிருபையை அவன் பார்ப்பதற்கு, அந்த கிருபையை அவன் பார்ப்பதற்கு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு, என்னிடத்துல ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நீ கடந்து வருவனா நீ என்ன செய்வ? அந்த கிருபைய நீ பார்ப்ப. லிசன், என்னிடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு நீ வருவ அப்படின்னா அந்த இடத்துல நீ எதை பார்ப்ப? என் கிருபையை, உன்னோடு கூட இருக்கிற கிருபையை நீ பார்ப்ப. உடனே நான் வருகிறேன்ட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தமாகி நீ எங்க வந்திருப்பா? நீ சீனாய் மலைக்கு ஏறி வா அப்படின்ட்டார். இவன் ஆயத்தமாகி சீனாய் மலையில போய் வந்து நின்ற உடனே அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 34வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தான்? அந்த மலையில போய் நின்ன உடனே கர்த்தர் மேகத்தில் இறங்குகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? மேகத்துல இறங்குகிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் அருகே நின்றான். முதல்ல கர்த்தர் இறங்கினாரு, 2வது அவன் அருகே நிற்கிறார், 3வது அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இப்போ 2 பேரும் பேசுறாங்க. எங்க? மலையில தேவனுடைய சமூகத்துல பேசுகிறாங்க. இப்ப பேசி முடித்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு முன்பாய் கடந்து போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் அவனுக்கு முன்பாய் கடந்து போனார். 2வது அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். முதலாவது கர்த்தர் கடந்து போனார், 2வது இரக்கம் கடந்து வருகிறது, 3வது கிருபை கடந்து வருகிறது, 3வது நீடிய சாந்தம் மகா தயவு சத்தியம் அவனுக்கு முன்பாய் கடந்து போனது. அவனுக்கு வேண்டிய அந்த ஜனங்களை நடத்தி செல்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மோசேக்கு கொடுத்தார். அவனுக்கு முன்பாக இவைகளையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? சொல்லுங்க, கடத்தி விட்டார். நான் சொல்லுவேன், கர்த்தர் அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னை 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை நான் அழைக்கும் போதே நான் உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டேன் மோசஸ். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பிரைஸ் எல்லாம் எகிப்திலிருந்து நான் உன்னை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். அதற்காக தான் நீ அழைக்கப்பட்ட, அதற்காக தான் நீ என்ன செய்யப்பட்ட அப்படின்னா அனுப்பப்பட்ட. கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 89வது அதிகாரம்
மூன்றாவது வசனத்தை வாசிங்க. 89 மூன்றாவது வசனத்தை வாசிங்க. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணின்னு இருக்கும் இருக்கா? அப்ப நல்ல கபடிங்க. கர்த்தர் தாவீதோடு கூட தாவீதை தெரிந்து கொண்டார், அவனோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். இப்ப நான் சொல்லுவேன், முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா நிலைத்திருக்கும். சமாதானம் உன் குடும்பத்தில் என்ன செய்திருக்கும்? நிலைத்திருக்கும். இந்த கிருபை எதற்கு அப்படின்னா, இந்த கிருபை நீங்கள் கர்த்தருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதற்கு, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 33வது 34வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும். என் கிருபைய சொல்லுங்க. முதலாவது சொல்றாரு, எப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கூட சொல்ற வார்த்தை என்ன? என்னுடைய கிருபை அவனை விட்டு விலகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களை விட்டு என்ன செய்யாது அப்படின்னா விலகாது. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அது என்ன செய்யப்பட்ட உடன்படிக்கை தெரியுமா? திட்டம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அது என்ன செய்யப்பட்ட உடன்படிக்கை? திட்டம் பண்ணப்பட்ட உடன்படிக்கைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில திட்டங்களை அவர் வகுத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்படும் போது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிச்சிருங்க, அப்ப புரியும் பாருங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. என்னுடைய வீடு, நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம் பாருங்க, என் வீடு இப்படி இருக்காதா, என் பிள்ளைங்க இப்படி இருக்க மாட்டாங்களா யோசிக்கிறோமா? என் கணவன் இப்படி இருக்க மாட்டாரா, என் மனைவி இப்படி இருக்க மாட்டா. ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வேதம் அதே போல தாவீது சொல்றாரு, என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கை அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நிச்சயமான, சொல்லுங்க, நிச்சயமான, அது நித்தியமான உடன்படிக்கையை அவர் என்னோடு பண்ணிருக்கிறார். அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கையை நம்மளோடு கூட ஏற்படுத்தி இருப்பார்னா அந்த உடன்படிக்கை நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். அது நித்தியமான உடன்படிக்கை. வேதம் சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கையின்படி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எங்க மத்தேயு 24:35 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது அப்படின்னா ஒளிந்து போகாது. முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா உங்களால வாழ முடியாதுங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது பாருங்க, வாழ முடியாது. அவருடைய கிருபையினால தான் நாம் வாழுகிறோம். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுது, கர்த்தர் திட்டம் பண்ணினது. சொல்லுங்க, கர்த்தர் திட்டம் பண்ணது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, நல்ல கவனிங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நல்ல கவனிங்க, எங்களால் நம்மால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது எப்படி இருக்குமா, அது ஆம் என்றும் ஆமென் என்றும் யாருக்குள் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள. கிறிஸ்துவுக்குள். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கும் போது வாசித்தோம், இயேசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவருக்குள் எல்லாமே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. அப்ப இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட அவர் எதை செய்கிறார் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு உடன்படிக்கையாய் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்பது ரெண்டு பேரும் ஒத்து போகாம. உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கைக்கு ரெண்டு பேர் இருக்கணும் இல்ல? உடன்படிக்கைக்கு ஒருத்தர் மாத்திரம் எழுதுறது இல்ல, ரெண்டு பேர் அந்த இடத்துல இருக்கணும். அப்ப ரெண்டு பேரும் அந்த உடன்படிக்கைக்கு ஒத்து போகல அப்படின்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்கு நாம் உட்பட்டவர்களாய் இருக்க முடியாது. அது சமாதானத்தின் உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் தெரியுமா? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நல்ல கவனிங்க. அந்த நித்திய உடன்படிக்கை என்ன செய்யும் தெரியுமா? நான் அவர்களை நிலைப்படுத்தி, முதல்ல கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தைக்கு உங்களை நிலைநிறுத்துகிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அவர்களை வர்த்திக்க பண்ணி. இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். மூன்றாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் அவர்கள் நடுவில் எதை ஸ்தாபிப்பேன் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய பிரதான நோக்கம். ஒன்று, நான் அவர்களை நிலைப்படுத்துவேன். எதில் நிலைப்படுத்துவேன்னா, உங்க ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடத்தில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஒரு திட்டம் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை செய்வேன்னு அவர் தீர்மானம் பண்ணது. நான் தீர்மானம் பண்ணதில்லை, அவர் என்னை குறித்து தீர்மானம் பண்ணிடும். இதை நீங்க கண்டுபிடிக்கணும். அநேக நேரத்தில் நம்ம தீர்மானம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றோம், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றணும். இல்லை, இந்த காரியத்தில் நீங்க என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன தீர்மானம் வச்சிருக்கிறீங்கன்னு அதை நீங்க செயல்படுத்தும் போது அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிலைப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறார். மூன்றாவது, அவர்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை நான் என்ன செய்வேன்? நான் ஸ்தாபிப்பேன். ஏங்க, கர்த்தருடைய பிரதான திட்டமே, கர்த்தருடைய பிரதான நோக்கமே என்ன தெரியுமா? அவர்களுடைய நடுவில் தேவன் வாசம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கு. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, மோசே அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண என்ன செய்யப்பா? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை எனக்கு உண்டாக்கு. எனக்கு உண்டாக்கணும். அவங்க எதுக்குப்பா? நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண. இதுதாங்க உடன்படிக்கை. கர்த்தர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோமா? இடத்தை கொடுக்கிறோமா? நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோமா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 26:11. உன் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறார். உன் நடுவில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஏங்க, இந்த வார்த்தை
ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பேசின வார்த்தை ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும், நல்ல கவனிங்க, உனக்கும் உன்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் என்ன செய்கிறாரு? பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார்னு சொன்னேன். அந்த உடன்படிக்கையை என்ன? பிரைஸ் அல்லாஹ். அவர் நம்மை நிலைநிறுத்துகிறார். எதுல நிலைநிறுத்துகிறார்? உங்களை கொண்டு தேவனிடத்தில் உங்கள் ஒரு பெரிய சித்தம் இருக்கு, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு மோசே அழைக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணியிருந்தார். என்ன தீர்மானம்? அவனை கொண்டுதான் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணியிருந்தார். நம்மால எவ்வளவோ தலைகளை நின்று பார்த்தான், என்னால போக முடியாது, எனக்கு பேச தெரியாது, நான் ஒரு திக்குவாயன், நான் ஒரு மந்தனாக உள்ளவன், என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஏசப்பட்ட எந்த டயலாக்கும் செல்லுபடி ஆகாது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எந்த டயலாக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை உங்க வாழ்க்கையில தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறத உங்களை தவிர வேற ஒருவராலையும் அதை செய்ய ஆண்டவர் அனுமதிக்க மாட்டான். நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறது வர, யோசேப்பு சொல்றான், என்னை புடமிட்டது தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது வர யோசேப்பை என்ன செய்தது? புடமிட்டது. அப்ப புரிந்து கொள்ளுங்க, நான் தேவனிடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறது வர கர்த்தர் என்னை விட மாட்டான். சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது, சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது தேவனிடத்துல கேட்கணும், ஏன் ஆண்டவரே இந்த பாடுகளை அனுமதித்தீங்க, ஏன் இந்த போராட்டத்தை என் வாழ்க்கையில அனுமதித்தீங்க? கேட்கும்போது கட்டாயம் ஆன்சர் வரும். கட்டாயம் என்ன செய்ய வரும்? சொல்லுங்க, ஆன்சர் வரும். நம்ம கேட்கறது இல்ல. தலைவலி வந்தாலும் வயிற்று வலி வந்தாலும் வீட்டில் இருக்கிறவன் செத்தான், அவர்கிட்ட போய் கேட்கறது இல்ல. ஏன் ஆண்டவரே இந்த வயிற்று வலி என்ன தொடர்ந்து வருதுன்னு கேட்கறது இல்ல. கேட்டாதான் ஆண்டவர் சொல்லுவாரு. பிரைஸ் எல்லாம் எங்க ஒரு இடத்துல நான் என்ன செய்திருக்கிறேன்? தவறு இருக்கிறேன். அப்ப நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவனோடு தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு. வேதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாருங்க. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணாரு? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அதோட இல்ல, உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இது நான் உன்னோடு பண்ணுகிற நித்திய உடன்படிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதே உடன்படிக்கை தான் தாவீதிடத்திலும் பண்றாரு. நோவாவினிடத்துல ஆண்டவர் உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயாத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை. பூமியை ஜலப்பிரயாணத்தை கொண்டு நான் அழிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அன்றியும் நல்ல கவனிங்க, தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கு இருக்கா.
அப்ப ஆண்டவர் உங்களோடு பண்ணுகிற எல்லா உடன்படிக்கையுமே உங்களோடு நின்று போகாது. நீங்க உங்களுக்கு பின்வரும் சந்ததியின் சந்ததிக்காக எழுதப்பட்டதுதான், உருவாக்கப்பட்டதுதான் இந்த நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த உடன்படிக்கை என்ன? நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் மேகத்துல ஒரு வில்லை வைக்கிறேன். அல்லேலூயா. அது மேகத்தில் தோன்றும் போதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? இனி மாமிசமான ஜீவன்களை அழிக்க இனி ஜலமானது பிரயாளமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாமிசமான ஜீவ சந்துகளுக்கு உண்டான என் உடன்படிக்கை, இதை நினைவு கூற வேண்டும். ஹலோ, இதை என்ன செய்யணும் சொல்லுங்க? இதை நினைவு கூறணும். நீங்களும் நானும் நினைவு கூறுவதற்காகத்தான் வானவில்ல பார்த்து வைக்கிறார் ஆண்டவர். வானவில் பார்த்துருக்கிறீங்களா? நேர பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு அடையாளம்னா, நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன். கர்த்தர் பண்ற ஒரு உடன்படிக்கை, அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பா அந்த நாட்கள்ல இப்படி நடந்தது. கர்த்தர் வெள்ளத்தை கொண்டு என்ன செய்தார்? ஜனங்களை அழித்தான். இனி நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிதான் இந்த வானவில்லை கர்த்தர் தோன்ற பண்ணுகிறார். அது நமக்கு அடையாளமா இருக்கிறது. இதை ஞாபகப்படுத்தணும். இதை என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். கர்த்தரை நினைவு கூறணுங்க. நோவா, அதற்கு அந்த அதிகாரத்தை நீங்க அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க. அந்த நோவாவோடு கூட பண்ணின உடன்படிக்கை அதற்கு பிற்பாடு வருகிற முழு சந்ததிக்குமே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய், ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வந்ததை பார்க்க முடியும். இப்போ மோசையோடு பண்ணின ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றார். மோசையோடு அவன் இப்ப தேவனோடு பேசினா, தேவனோடு பேசி முடித்த உடனே மோசைட்ட ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை தெரியுமா? 34வது அதிகாரம் 10வது வசனம். நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன் மோசஸ். ஆண்டவர் எதுவுமே பேசிட்டு விடுறது இல்லை, இதை செய்வேன்னு சொல்லிட்டு போயிடுறது இல்லை. அவர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அது நித்திய உடன்படிக்கை, அது கட்டாயம் நிறைவேறும். வேதம் சொல்லுது பாருங்க, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் அதிசயங்களை செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தர் மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நான் உன் கூட இருப்பேன் மோசஸ், நான் உன் கூட நான் இருப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வேன். உன்னை கொண்டு நான் எதை செய்வேன்? அதிசயங்களை செய்வேன். இந்த செய்கையை யார் பார்ப்பாங்கன்னா உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்ப நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானம் உன்னை விட்டு நீங்காது. அந்த சமாதானத்தை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். அந்த சமாதானத்தில் உன்னை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நீங்க சமாதானத்தை இழந்துட்டா, சமாதானம் உங்க வீட்டில் இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. தேவ சமாதானம் உங்களுடைய வீட்டில் இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை நான் நிலைநிறுத்துவேன்பா. சங்கீதம் 25வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடனே உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு
அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபை. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்குப்பா? கர்த்தருடைய உடன்படிக்கையை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நான் காத்து கொள்ளும் போது என் பாதைகளில் என்ன உண்டாயிருக்குமா? கிருபையை நீங்கள் பார்ப்பீர்கள். எஸ்ஐயா 55வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. எஸ்ஐயா 55:3. என் செவியை சாய்த்து எங்க வாங்க? என்னிடத்தில் வாருங்கள். நல்ல கவனிங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. உங்க செவியை சாய்த்து என்னிடத்தை வாங்க, கேளுங்க, அப்பொழுது உங்க ஆத்துமா பிழைக்கும். முதல்ல செவியை சாய்த்து என்னிடத்தில் வா. மோசேட்ட அதான் சொன்னார்ல, மோசே என்னிடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு வா அப்படின்னு உடனே அவன் ஆயத்தமாகி அவன் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டான் பாருங்க. வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின கிருபை, தாவீதுக்கு அருளின கிருபை. வேதம் சொல்லுது, கரவலாண்டுகள் பின்பாக போய் கொண்டிருந்தவன கர்த்தர் அழைத்து அவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் கிருபை. தாவீதுடைய வீட்டில், ஈசாயுடைய வீட்டில் எத்தனையோ பேர் தகுதி உடையவர்களாயிருந்தாங்க. எத்தனையோ பேர் தகுதி உடையவர்களாயிருந்தாங்க. ஒவ்வொருத்தனையா அனுப்புறான். அவனுடைய உடலை நலத்தை பார்த்து, அவனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்து, அவனுடைய நடைய பார்த்து இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ அப்படின்னு சாமுவேல் நினைச்சான். கர்த்தர் நோன்னு சொல்லிட்டே இருந்தார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. முதல்ல ஈசா என்ன செய்திருக்கணும்? ஏன்னா ஊழியக்காரன் வந்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றான், கையில வர தைலத்தை வைத்திருக்கிறான். அப்ப ஏதோ நடக்க போகுதுன்னு புரிந்து கொண்டான். இல்ல, புரிந்து கொண்டான். அப்ப முதல்ல என்ன செய்வாங்க? தாய் தகப்ப என்னங்க செய்வாங்க? எல்லா பிள்ளைகளும் ஒண்ணா கூப்பிடுவாங்களா? சொன்னது எந்த மகாராணிமா? எத்தனை பிள்ளை இருந்தாலும் அவங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்களதான் முன்னாடி அனுப்புவாங்க. எந்த பிள்ளை வேண்டான்னு இருக்குதோ அந்த பிள்ளையதான் ஆடு மாடு மேய்க்க விடுவாங்க. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். சம்பத் பிரதர், உங்க ஊர்ல ஆடு மாடு மேய்க்க யாரை விடுவாங்க? ஒரு குடும்பத்துல அன்னைக்கெல்லாம் 8, 9, 10 இருந்துச்சு இல்ல? யார ஆடு மாடு மேய்க்க விடுவாங்க? வீட்டுல அடங்காதவன, சொல்லு பேச்சு கேட்காதவன, கொஞ்சம் துருதுருன்னு வாரவன எங்க வச்சிருவாங்க? ஆமாவா இல்லையா பிரதர்? சத்தமா பேசுங்க. என்ன செய்வாங்க? அவனை என்ன செய்வாங்கன்னா ஆடு மேடு மேய்க்க விட்டுருவாங்க. அப்ப வீட்டுல செல்ல பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பானா? இருக்கு இல்லையாங்க? அவனுக்கு தான் எப்பவே ஒரு பங்கு ஜாஸ்தியா போகும். நீங்க சொல்லணும் ஆமா அப்படின்னு சொல்லணும். பாதிக்கப்பட்டவெல்லாம் சொல்லுங்கப்பா. பாருங்க, அதே நிலைதான் ஈசாயுடைய வீட்டுல இருந்துச்சா இல்லையா? முதல்ல அவங்க அப்பா என்ன செய்தாரு? ஒவ்வொருத்தரையா அனுப்புறாரு. அப்பா என்ன நடந்துச்சு? இல்ல, இப்ப ஒண்ணுமே புரியல. யாருக்கு? ஈசாய்க்கும் புரியல, சாமுவேலுக்கும் புரியல. இன்னும் ஒருத்தன் இருக்கிறான்,
அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை அழைத்துட்டு வா. பிரைஸ் எல்லாம் அங்க போய் தாவீதுட்ட சொல்றாங்க, டேய் உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஏங்க அந்த 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 சீனை நீங்க பார்க்கணும்னு, வீட்டில் என்னதான் நல்லது நடந்தாலும் சில நேரத்தில் அவன் பார்த்த வீட்டுக்கு வர்றதே என்னைக்கு வருவான்னா தீபாவளி அன்னைக்கு தான் வருவான், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் வருவான். சப்போஸ் வீட்டில் ஏதாவது விசேஷத்துக்கு வர முடியலன்னா வீட்டில் செய்த ஏதாவது பலகாரத்தை என்ன செய்வாங்கன்னா அவனுக்கு கொடுத்து விடுவாங்க. இப்போ அந்த இடத்துல இவன் வீட்டில் இருந்து ஆள் வரும்போது தாவீது பார்க்குறான், ஏதோ நமக்கு கொடுத்து விட்டுருக்குறாங்கடா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு இல்ல. வந்த உடனே சொல்றான், உங்க அப்பா உன்னை என்ன செய்து வர கூட்டிட்டு வர சொன்னார். இவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்ப என்னை அழைத்து கொண்டு வந்தா ஏதோ ஒண்ணு ஒரு காரியம் இருக்குது. இவன் ஓடி வந்த உடனே பார்க்கறான், நல்ல அழகான சரீரம், நல்ல சிவந்த மேனியா, நல்ல சூப்பர் ஹீரோவா இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளுகிறார். சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும், இவன் தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துல அடுத்த ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் வனாந்தரத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, இவன் அரண்மனையில இருக்க வேண்டியவன்பா. இவன் அரண்மனையில இருக்க வேண்டியவன். இவன் அங்க கொண்டு வருவதற்கு சவுலுக்குள்ள ஒரு ஆவியை இறக்கி அவனால கழிக்க வச்சு இவன் வாசிக்கும் போதுதான் அந்த ஆவி என்ன செய்யணும் வெளியே. அப்ப கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க, கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க. என்ன சொல்றான்? ராஜா கூட்டு வர சொல்லி இருக்கிறாரு, உம்முடைய மகன் நல்ல இசைக்கருவி வாசிப்பானாம, அவனை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். முடியாதுன்னு சொல்ல முடியுமாங்க? இவன் போயிட்ட யார் ஆடு மாடுகளை மேய்க்கிறது சொல்ல முடியுமா? ஏன் யாரு வர சொன்னா? ராஜா வர சொன்ன. இது எங்களோட திட்டம், இது தேவனுடைய திட்டம். தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அவன் அரண்மனையில் இருக்கிறான், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறான். அடுத்த ராஜாவாய் கர்த்தர் அவனை நிலைநிறுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேட்ட சொன்னார், என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கு. 33:21 என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கு மோசஸ், உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனிடத்தில் ஒரு இடம் இருக்குப்பா. தேவனிடத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ வந்துட்டனா, அந்த இடத்துக்கு நீ வந்துட்டனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கையை நான் என்ன செய்திருவேன்? நிறைவேற்றிடுவேன். நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் மேல வைக்கப்பட்ட திட்டத்தை, உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற தீர்மானத்தை நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே? இதுக்கெல்லாம் நான் தகுதியற்றவன் நீ சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக தான்ப்பா என் கிருபை, என் கிருபை உன்னை விட்டு விலகாம இருக்கும். நீ செய்கிற காரியம் செய்து முடிக்கிறது வரை என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம எப்பெல்லாம் இந்த உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறுகிறோமோ அப்பொழுது எல்லாம் கர்த்தருடைய கிருபை நமக்குள் அதிகமாய் பெறுகிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது, இது பாவ மன்னிப்பிற்கென்று அநேகருக்காக சிந்தப்பட்ட இது புதிய உடன்படிக்கையுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது அநேகருக்கு, அநேகருடைய பாவத்திற்காக சிந்தப்பட்ட என்னதான் இருக்கு அப்படின்னா புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. அது என்னங்க புதிய உடன்படிக்கையின் இரத்தம்? ரோமர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது, நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது என்ன நடக்குமா? இதுவே நான் அவருடைய செய்யும் புதிய உடன்படிக்கை. நீங்க எப்பெல்லாம் இந்த பாத்திரத்துல நீங்க பங்கெடுக்கிறீங்களோ, இந்த உடன்படிக்கையை நீங்கள் நினைவு கூறும் பொழுதெல்லாம் என்ன நடக்கு தெரியுமா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படித்தானே வசனம் சொல்லுது. நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது
கர்த்தர் நம்முடைய பாவத்தை நீக்குகிறார். எதற்காக நீக்குகிறார்? இந்த பாவம் நமக்குள்ள இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாது. தேவனுடைய உடன்படிக்கை என்ன? நான் உங்களோடு வாசம் பண்ணணும், அவருடைய தேவனாய் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கணும். இதுதான் உடன்படிக்கை. இதை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரக்கூடாதபடிக்கு இருக்கிற பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? நீக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா பிரைஸ் அல்லாஹ், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது, ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? அது அவனோடு பண்ணின உடன்படிக்கையை போல அல்ல. யாரோடு? உங்கள் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல அல்ல. இந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை, நான் அவர்களை புறக்கணித்தேன். அவர்கள் அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்காததுனால நான் என்ன செஞ்சப்பா? அவர்களை சொல்லு புறக்கணித்தேன். ஆனா 10வது வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை எங்க வைக்கிறாரா? அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. உடன்படிக்கை என்ன தெரியுமா? உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய், சொல்லுங்க, நீங்க என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதான் புதிய உடன்படிக்கை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டது அப்படின்னா எழுதி கொடுக்கப்பட்டது, கற்பனையா எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த உடன்படிக்கையை பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் வைச்சிட்டார், நம்முடைய இருதயத்தில் எழுதிட்டார். அதை நீ மறுக்க முடியாது. நம்ம எப்பெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்தில் இணைகிறோமோ, எபிரேயர் 10:16 வாசித்து பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவளோடு பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை எங்க எழுதி வச்சேன்? அவருடைய இருதயங்களில் வச்சிருக்கிறேன். உங்க இருதயத்தில் கர்த்தருடைய பிரமாணத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது அது என்ன செய்து? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு நீங்க என்ன செய்தீங்க? வந்து சேர்ந்தீர்கள். நன்மைகளை பேசுகிற இரத்தம். உனக்கு நன்மைகளை எது செய்யும் தெரியுமா? அவர் இரத்தத்தில் நான் பங்கெடுக்கும் பொழுது, அவருடைய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்போது, 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறல்ல, என்னை நினைவு கூறும்படி இது ஒரு புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இதை செய்து பாரு. இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறவன், இந்த பாத்திரம் சாதாரணமான பாத்திரம் அல்ல, இது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நான் பங்கெடுக்கும் பொழுது நான் என்ன செய்யப்படுகிறேன் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற ஆசீர்வாதத்திற்கு நான் பங்குள்ளவனாயிருக்கிறேன். நான் அந்நியன் அல்ல. நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய சொந்த ஜனம். நான் பங்குள்ளவனாய் இருக்கிறேன். கடைசியா எபிரேயர் 13:20-21 வாசிச்சீங்கன்னா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, ஹலோ, இது உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தப்பட்ட நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினாலே என்ன நடக்கு தெரியுமா? வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தவர்களாக்க அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சகல நற்கிரியைகளிலும்
சகல நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக மாறுவதற்கு, சகல நற்கிரியைகளையும் செய்வதற்கு. அதாவது நான் எப்படி சொல்றேன், இயேசு கிறிஸ்து செய்த நல்ல காரியங்களை நாம் செய்வதற்கு இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானதை அல்லது கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு அவர் நம்மை சீர் பொருந்த பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொருவனும் என்ன செய்யணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, தன்னைத்தானே சோதித்தறிந்து இருக்கா. ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து பங்கு கொள்ளணும். நம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்யப்பட்டோம், நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னா, நீ இதை நினைவு கூறணும், உன் தலைமுறை நினைவு கூறணும். இது நம்முடைய நினைவு கூறுதலுக்காய் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நீங்க புசிக்கும் போது பிரைஸ் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட், ஒரு குறித்த காலத்துக்கு தான் அக்ரிமெண்ட் போடுவீங்கல்ல. இப்போ எப்பெல்லாம் நான் அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட், அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்படுது தெரியுமா, புதுப்பிக்கப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கலன்னா, ரினியூ பண்ணலன்னா அது என்ன செய்யாதுப்பா, செல்லுபடி ஆகாது. அப்ப நான் என்ன செய்யணும், என்னுடைய அக்ரிமெண்ட், எனக்கும் பிதாவுக்கும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட், அந்த உடன்படிக்கையை நான் என்ன செய்கிறேன், இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் நான் என்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய ஜீவியம் ஜீவிப்பதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன், என்னை ஆயத்தமாக்குகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஏன்னா நீ அழைக்கப்பட்டிருக்கிற, உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கு. அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருவாராக. இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமாதானத்தை அல்லது கர்த்தருடைய நன்மையை அல்லது கர்த்தருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுவேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு இடம் இருக்கு, உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடத்தை ஆண்டவற்றை கேளு, அந்த இடத்துக்கு ஆயத்தமாகி கடந்து வா. தேவ சமூகத்தில் நிற்கும்போது 3 காரியம் நடந்துச்சு. 1, கர்த்தர் இறங்கினார். 2வது, கர்த்தர் அவன் அருகே நின்றார். 3வது, கர்த்தர் அவனுக்கு முன்பாய் கடந்து போனார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் உங்க முன்பாக கடந்து போகணும்னு விரும்புகிறீங்களோ ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்துக்கு கடந்து வாங்க. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ, எதெல்லாம் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படி ஒரு நிமிட கண்களை மூடி ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க ஆலயத்தில் உங்க பிரசன்னத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன்ப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன்ப்பா. கர்த்தர் இறங்கினீர், கர்த்தர் பேசினீர். நீங்க தான்ப்பா சொன்னீங்க, நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன்னு சொன்னீங்களே, நான் உனக்கு முன்பாய் கடந்து போவேன்னு சொன்னீங்களப்பா. ஆராதனையில் கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போங்க. இந்த ஆலயம் முடிந்து போகும்போது அவர்களுக்கு முன்பாக கடந்து போகும்பா. அவர்களுக்கு வேண்டிய எல்லா தயவையும் கடந்து போக பண்ணுங்கப்பா. எந்தெந்த இடத்துல
தயவு வேணுமோ, எந்தெந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய வேணுமோ அந்த இடத்துல ஆண்டவரே நீங்க கடந்து போங்க, கடந்து போங்கப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகாது ஆண்டவரே, விலகாம இருக்கட்டும்பா, விலகாம இருக்கட்டும். எத்தனையோ நாள் உங்க சமூகத்தை விட்டு நான் விலகினது உண்டு ஆண்டவரே, விலகினது உண்டுப்பா. இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்க இனி அவர்களோடு செல்ல மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரை எல்லாம் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லனா என்னை கடந்து போக பண்ணாதங்க ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு கடந்து போக பண்ணாதீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க சிஸ்டர், பிரதர், எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா உங்க சமூகம் கடந்து போகாத எந்த இடத்திற்கும் என்னை கொண்டு போகாதீங்கப்பா, என்னை அனுமதிக்காதீங்கப்பா. நான் போகிற இடத்துல உங்க சமூகம் முன்பாக கடந்து செல்லட்டும். உங்க தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த மாதத்துல கர்த்தருடைய தயவு உங்களுக்கு முன்பாய் கடந்து போகுது பிரதர். உங்க பிசினஸ்ல உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது, உங்க வேலையில உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது, உங்க பயணத்துல உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறது. அப்படி கிருபை உங்களை விட்டு விலகாம இருக்கும்னு நான் சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒவ்வொரு நாள் காலையிலையும் வேலைக்கு போவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, உங்க சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும் ஆண்டவரே. சொல்லி பாரு, அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும், கர்த்தருடைய ஆளுகை உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தை பார்ப்பப்பா. உன் வேலை செய்யற இடத்துல சமாதானத்தை பார்ப்ப, உன் பிசினஸ்ல சமாதானத்தை பார்ப்ப, உன் குடும்பத்துல சமாதானத்தை பார்ப்ப. நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை அது சாதாரணமானது அல்ல, அது நித்திய உடன்படிக்கை. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அது நித்திய உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த மாதத்துல 11வது மாதத்துல உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் கர்த்தர் எங்களோடு கூட இரும், நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.